செப்டம்பர் 15ஆம் நாள் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள். அண்ணா வீட்டில் அண்ணா அதிரடி. 1967ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு நாள் தலைமை செயலகத்திலிருந்து மதிய உணவிற்காக வீட்டிற்கு வந்தார் அண்ணா. வீட்டு வாசலில் வரவேற்று காத்து நின்ற கட்சி தொண்டர்களையும் அமைச்சர்களையும் பொதுமக்களையும் நலம் விசாரித்துவிட்டு வீட்டிற்குள் வந்தார் அண்ணா. குடும்பத்தினர் அவரை குதூகலமாய் வரவேற்றார்கள். அண்ணாவுக்கு அங்கே ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. புதிதாய் வாங்கி வந்த ஃப்ரிட்ஜை காண்பித்தார்கள். ஏன் என்று கேட்டார் அண்ணா. இப்போதெல்லாம் நம்ம வீட்டிற்கு முக்கியமான பெரிய மனிதர்களும் அமைச்சர்களும் அதிகாரிகளும் வருகிறார்கள். வந்தவர்கள் குடிக்க தண்ணீர் கேட்கிறார்கள். இப்போது வெயில் காலம் என்பதால் குளிர்ந்த நீராய் கொடுக்கலாமே என்றுதான் ஃப்ரிட்ஜை வாங்கி வந்தோம் என்றார்கள். அண்ணாவின் முகம் மாறியது. அண்ணா கூறினார், என்ன கூறினார் என்று கேட்போம். நம்ம வீட்டில் என்ன இருக்கிறதோ அதைத்தான் நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நாம் குடிக்கின்ற சுத்தமான நல்ல தண்ணீரைத்தான் நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் நல்ல வரவேற்பு. நாம் செய்யும் மரியாதை. அவர்களுக்கு தாகம் தணியும். இந்த குளிர்ந்த நீர் குடித்தால் அவர்கள் உடம்பிற்கு கேடுதான் விளைவிக்கும். நீங்கள் இனிமேல் கொஞ்சமும் தாமதம் செய்யாமல் வாங்கிய இடத்தில் இந்த ஃப்ரிட்ஜை திருப்பி கொடுத்து விடுங்கள் என்று தீர்மானமாய் கூறிவிட்டார் அண்ணா. அந்த காலத்தில் ஃப்ரிட்ஜ் வாங்கி வைத்து குளிர்ந்த நீர் குடிப்பது ஆடம்பரமாகத்தான் தெரிந்தது. அண்ணா எளிமையை விரும்பினார். கடைசி வரை ஏழைகளுக்காகவே வாழ்ந்தார் பேரறிஞர் அண்ணா. அண்ணா புகழ் ஓங்குக. செப்டம்பர் 17ஆம் நாள் தமிழர்களுக்கு பகுத்தறிவு தினம். வைக்கம் வீரர் தந்தை பெரியார் பிறந்த நாள். இருண்ட சமுதாயத்திற்கு பெரியார் ஒரு ஒளி விளக்கு. ஒரு முறை கல்வி என்ற தலைப்பிலே அவர் பேசும்போது, கற்கையில் கல்வி கசப்பு, கற்றபின் அதுவே இனிப்பு என்று 2 வரிகளில் கல்வியின் பெருமையை கூறிவிட்டார். கல்லாத பேரையெல்லாம் கல்வி பயில செய்து காண வேண்டும் என்பதுதான் அவர் நோக்கம். தந்தை பெரியார் பிறந்த நாளில் என் இனிய நல்வாழ்த்துக்கள். வணக்கம். கடலூர் புருஷோத்தமன்.